ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் எல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு குட்டீஸ்க்கு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசித்து நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு வாட்டி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் உங்கள் வீட்டு குட்டீஸ் டெய்லி இந்த ரெசிபி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்வீட் கார்ன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் இன்றைக்கி மட் பாட்டில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மட் பாட்டில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் இந்த புலாவை ஃபுல்லாக கீயில் கூட செய்யலாம். இட் கிவ்ஸ் யூ குட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட். கீ அண்ட் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, மராட்டி முக்கு, பே லீஃப் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷாஜீரா வந்து சேர்த்துருக்கேன். ஷாஜீரா சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும் புலாவுக்கு. இது கூட 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகு ஸ்லிட் போட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்பைஸ் டாலரன்ஸ்க்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகு சேர்த்துக்கோங்க. பிகாஸ் இந்த புலாவ் பொறுத்த அளவில் பச்சை மிளகு காரம் மட்டும்தான். அண்டு இது கூட ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கையளவுக்கு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன பழுத்த நாட்டு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட பாயில் பண்ண ஸ்வீட் கார்னுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். ஆல்டர்னேட்டிவ்லி யூ கேன் ஈவன் யூஸ் பாஸ்மதி ரைஸ், அதுவுமே நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஜீரக சம்பா ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணி சோக் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் அந்த ஈரத்தன்மையோடய விட்டுருவேன். ஸோ தட் நம்ம குக் பண்ணுறப்போ ரைஸ் நல்லா போலன்னு வரும். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தான் கணக்கு. நான் இன்றைக்கி வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம நார்மலாக பாயில் பண்ண மில்க் இருக்கும்ல, அது வந்து சேர்த்துட்டு இன்னொரு கிளாஸ் அளவுக்கு வாட்டருமே சேர்த்துக்க போகிறேன். மட் பாட்டில் குக் பண்ணுறதுனால கூடுதலாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ டோட்டலாக 2.5 கப்ஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தண்ணியில் ஒரு கல் அளவுக்கு சால்ட் கூட இருக்கணும். அப்போ தான் ரைஸ் சேர்த்து குக் பண்ணுறப்போ கரெக்டான சால்ட் லெவல் இருக்கும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி வந்து கேப்சிகம் அண்ட் ப்ராக்கலி போட்டு ஸ்டிர் ஃப்ரை மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து நான் ஃப்யூச்சர் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக குக் ஆனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்து திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் புலாவ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குட்டீஸ் என்ன ஃபீட்பேக் சொன்னாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.